மேட்டுப்பாளையம் சாலை சாய்பாபா கோவில் பகுதியில் உள்ள பள்ளி வாசலில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒரே இடத்தில் தொழுகை நடத்தி ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடினர். கோவை மேட்டுப்பாளையம் சாய்பாபா கோவில் அருகே உள்ள பள்ளி வாசலில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி அவர்கள் கூறுகையில், இஸ்லாமியர்களின் புனித மாதமாக இந்த ரமலான் மாதம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இஸ்லாமியர்களின் முக்கிய கடமைகளில் ஒன்றாக நோன்பு இருத்தல் கருதப்படுகிறது. இந்த ரமலான் மாதம் பசி, உணவு உள்ளிட்டவற்றை மறந்துவிட்டு தொழுகை ஒழுக்கத்தை கடைபிடிப்பதாக உள்ளது. பகலில் உணவு தண்ணீர் ஏதுமின்றி மாலையில் இஃப்தார் உணவுடன் நோன்பை துறப்பது வழக்கம். சூரியன் மறையும் வரை நோன்பை கடைபிடித்து நோன்புக்கு முன்பு சஹர் என்ற உணவு, நோன்பிற்கு பிறகு இஃப்தார் என்ற உணவையும் உண்டு வருகின்றோம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான ரமலான் நோன்பு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒரே இடத்தில் தொழுகை நடத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது என்றார். சாய்பாபா காலனி பகுதியில் மேட்டுப்பாளையம் ரோடு பள்ளிவாசலில் ரம்ஜான் சிறப்பு தொழுகை காலை 7 மணி முதல் கோயமுத்தூரில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த தொழுகையில் நாங்கள் 30 நாட்கள் நோன்பிருந்து இன்று நாங்கள் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். உலக மக்களுக்காகவும் நல்ல ஆட்சி, சமதர்ம ஆட்சி, நல்லிணக்க ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் பிரார்த்தித்தோம். எங்களுடைய நோக்கம் நாட்டில் சகோதரத்துவம், நல்லிணக்கம் மலர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாடு பூராவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நல்ல நாளில் நாங்கள் எல்லாம் பிரார்த்தனை செய்தோம். அனைத்து மக்களுக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை செய்தோம்.